ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் இந்த வீடியோல என்னோட 6.5 இயர்ஸ் பையனுக்கு சம்மர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பிளான் பண்றேன் அப்படின்னு தான் டீடைல்டா சொல்ல போறேன். ஏன் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன பண்ண வைக்க போறோம் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகும் போது இல்ல பசங்க ஃப்ரீயா இருக்கும் போது நம்ம இதை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து இதை நம்ம பண்ண வைக்கலாம். இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே முன்னாடி பண்ணாததுனால எனக்கு சரியா என்கேஜ் பண்ண முடியல. நிறைய நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்ச விஷயங்கள் பண்ண முடியல. இந்த சம்மர் ஆக்டிவிட்டி, இந்த சம்மர் பிரேக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கான பாண்டிங் இது நிறைய கிரியேட் பண்ணும். நல்லா அவங்களுக்கும் லேர்னிங்கா இருக்கும், நமக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒன்னையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு 11 கேட்டகரிஸா பிரிச்சிருக்கேன். இதுல எப்படி நான் இதெல்லாம் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட பையன் போற மாண்டசரி ஸ்கூல்ல ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்க என்கேஜ் பண்ணுங்க உங்க குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம சில விஷயங்கள் அதுல கரிக்குலம்ல இல்லாதது நான் வீட்டுல பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட பையனோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நானா இந்த ஒரு 11 டாபிக்ஸ் நானா டிசைன் பண்ணிருக்கேன். இதுல ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆக்டிவிட்டிஸ். இந்த லாங்குவேஜ் ஆக்டிவிட்டியில இங்கிலீஷ், கன்னடா, ஹிந்தி, தமிழ் இது 4 லாங்குவேஜுமே நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். டெய்லி ரீடிங் 20 to 30 minutes கண்டிப்பா ஏதோ ஒரு புக் அவங்க படிக்கணும். ரீடிங் பண்றதுனால அவங்களோட வொக்காபுலரி அண்ட் லாங்குவேஜ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது இல்லாம நியூவா இந்த ஜேர்னல் ரைட்டிங் இது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஜேர்னல் அப்படிங்கிறது அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ, அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வேர்ட்ஸ்ல எழுதுறது. அதுக்கு நான் சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். தென் டிக்ஷனரி ஆக்டிவிட்டி. டிக்ஷனரியில என் பையனுக்கு இப்போ இங்கிலீஷ் நல்லா பேச, எழுத, தென் படிக்க தெரியும். டிக்ஷனரியில டெய்லி ஒரு 3 to 5 வேர்ட்ஸ் புதுசா அவங்களை கண்டுபிடிக்க சொல்லி மீனிங் பார்க்க சொல்லி அதுல ஒரு சென்டென்ஸா எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணிருக்கேன். தென் கன்னடா, ஹிந்தி இதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் அவருக்கு தெரியும். சோ அவருக்கு என்ன தெரியுமோ அதை எழுத வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். தமிழ்ல ஆல்ரெடி உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் என் பையனுக்கு தெரியும். இதை வச்சு வேர்ட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் பண்றது இந்த லீவ்ல நான் பிராக்டிஸ் கொடுக்கணும். மேக்ஸ், இந்த மேக்ஸ்ல ரியல் லைஃப் மேத் டாக்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சமைக்கும் போது இன்கிரீடியன்ஸ் மெஷர் பண்றது, அப்புறம் மணி கவுண்ட் பண்றது, டைம் பிராக்டிஸ் பண்றது, டைம் உங்களை பார்க்க வைக்கிறது, அந்த மாதிரி. தென் ஃபன்னா ஸ்கிப் கவுண்டிங், 2s, 5s, 10s இதுல எல்லாம் ஸ்கிப் கவுண்டிங் பிளான் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் மென்டல் மேக்ஸ், ஏதாவது மேக்ஸ் கேம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலான் இருக்கேன். தென் டேபிள்ஸ் பிராக்டிஸ், நார்மலான டேபிள்ஸ் அவங்களை எழுத வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டெம் ஆக்டிவிட்டிஸ். ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேக்ஸ். இதுல எங்ககிட்ட ஆல்ரெடி 2 கிட் இருக்கு, ஸ்டெம் கிட் இருக்கு. ஒன்னு கிளாஸ் மானிட்டர் கிட், இன்னொன்னு நாங்க ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ண ஒரு கிட் இருக்கு. இந்த கிட்ல இருந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அது இல்லாம டிஐஒய் சயின்ஸ் கிட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய யூடியூப்ல போட்டா வரும். சோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். தென் இந்த ஸ்டெம்ல ஒரு பார்ட்டா பாட்டனி. இந்த பாட்டனில பிளான்ஸ் எல்லாம் வளர வைக்கலாம், அதாவது சீட்ஸ் போட்டு அது வளர்றத எப்படி நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ண வைக்கலான் இருக்கேன். தென் ஜியோகிராஃபில ஆல்ரெடி நான் ரீசெண்டா ஒரு வேர்ல்டு மேப் வாங்கி கொடுத்துருக்கேன் நல்ல பெருசா. இப்போ ஜியோகிராஃபி பிராக்டிஸா ஏதோ ஒரு கண்ட்ரி இல்ல பிளேஸ் எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸ் பத்தி அதுல இருக்க பீப்புள், அவங்க யூஸ் பண்ற ஆக்சசரிஸ், கிளாத், லாங்குவேஜ், கிளைமேட் இதை பத்தி எல்லாம் படிக்க வைக்கலாம், இதை பத்தி அவங்களை தெரிஞ்சுக்க வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். தென் வேர்ல்டு மேப், இந்தியா மேப் அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச கண்ட்ரிஸ் எல்லாம் மார்க் பண்ண சொல்லலான் இருக்கேன். தென் மூனோட ஃபேஸஸ் எல்லாம் வரைய சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராயிங் தான். இதுக்கு சில பெயிண்ட் மெட்டீரியல்ஸ், இல்ல கிரையான், ஸ்கெச்சஸ் இதெல்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். தென் கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரி புக் கிரியேட் பண்ணலாம், இங்க நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லாம் கட்டிங் எடுத்து. சோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணிருக்கேன். அடுத்தது பிராக்டிகல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ். இது மாண்டசரியில ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஜ் வைஸ் இது வேரி ஆகும். இப்ப என் பையன் இருக்கிற ஏஜ்க்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எனக்கு ஸ்கூல்லயும் சஜஸ்ட் பண்ணாங்க. பிளஸ் நானும் வீட்டுல அதுக்கேத்த மாதிரி ஆல்டர் பண்ணிருக்கேன். கிளாத்ஸ் ஃபோல்ட் பண்றது, குக்கிங்ல ஹெல்ப் பண்றது, வீட்டுல டீக்ளட்டர் பண்றது, அதுக்கப்புறம் கம்போஸ்டிங் இது ரொம்ப நாளாவே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். தென் வாட்டரிங் த பிளான்ஸ். அது டெய்லி மார்னிங் கண்டிப்பா டெரஸ்க்கு போய் அதுல இருக்க பிளான்ஸ்க்கு எல்லாம் வாட்டர் ஊத்தணும் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி.
தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் லெசன்ஸ். ஃபினான்ஸ்ல வந்து நான் ஆல்ரெடி ஒலிம்பியாய்ட்ல இருந்து ஒரு புக் வந்து நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட பையனுக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும். மணி பத்தி வந்து ரொம்ப அழகா அவங்க ஏஜ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் ஏஐ அண்ட் டெக்னாலஜி. ஏஐனா ஒன்னும் பெருசா இல்ல, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இது வந்து என்னோட பையன் அவனோட கசின் கிட்ட இருந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த புக் வேணும்னு கேட்டான். ஸோ அது நான் வாங்கி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். தென் டெக்னாலஜி ஒன்றும் பெருசா இல்ல, கேன்வா, பேசிக்ஸ் ஆஃப் கேன்வா, ஒரு பேசிக்கான ஒரு போஸ்டர் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அது கொஞ்சம் டீப்பா, ஸோ எண்ட் ஆஃப் த 2 months வந்து அவனே கேன்வால ஒரு போஸ்டர் ரெடி பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். தென் பிரிட்டன் பிளே. பிரிட்டன் பிளேல வந்து ரியல் கிச்சன் செட். ஜென்ரலா வந்து நம்ம டாயா கொடுக்காம நான் வந்து கேஸ்ட் அயான்ல ஒரு கிச்சன் செட் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு ரியல் குக்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கேன் பிரிட்டன் பிளேல. அதுக்கப்புறம் ஹோம் ஷாப். நம்ம வீட்டுல வந்து ஒரு ஷாப் மாதிரி நம்ம பிரிட்டன் பண்ணிட்டு இதுல இருக்க திங்ஸ் எல்லாம் நான் வந்து சேல் பண்றேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு கேம். இது வந்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கிராப் புக். ஸ்கிராப் புக் வந்து அவங்க வெக்கேஷன் போயிட்டு வராங்க இல்லையா, வெளியே போறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய மனுஷங்க பாக்குறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு போட்டோல கேப்சர் பண்ணி அந்த போட்டோ வந்து பிரிண்ட் எடுத்து அதை வந்து ஒரு ஸ்கிராப் புக் மாதிரி, ஒரு நோட் புக் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. இந்த ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அவங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அண்ட் அவங்க டீச்சர்ஸ் கிட்ட வந்து காட்டுவாங்க அவங்க வெக்கேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ஸோ இது வந்து ஒரு ஸ்கிராப் புக். இது வந்து ஸ்கூல்ல சஜஸ்ட் பண்ண ஆக்டிவிட்டி தான். தென் இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ். இது பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேம்ஸ், தாயம், பல்லாங்குழி, கபடி, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் பிளஸ் செஸ், கேரம், அந்த மாதிரி யூஸ்வலா நம்ம விளையாடுற இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலான் இருக்கேன். அவ்வளவுதான் என்னோட பிளான். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ஏதாவது டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.